வந்து இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து நீங்க என்னென்ன சொல்ல அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? ஜென்ரிக்கா சொல்லணும் அப்படின்னா வந்து இப்ப எல்லாமே ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா போயிடுச்சு. அதாவது எமோஷன்ஸ், ஃபேமிலி அந்த மாதிரி இல்லாம வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா ஒரு பொருள் ஸ்பெசிஃபிக்கா, அதாவது ஒரு சோஷியல் மீடியா இல்ல இன்டர்நெட், மொபைல், ஸோ எல்லாமே திங்ஸ் பேஸ்டாவே போயிடுச்சு. எல்லாமே வந்து அந்த மெட்டீரியல் ரிலேட்டடா தான் பாக்குறாங்களே ஒழிய ஜென்ரல் எமோஷன்ஸ், ஃபேமிலி அந்த மாதிரி இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட அந்த அளவுக்கு இப்போ முன்னாடி இருந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கான்றது தெரியல. ஸோ மேபி அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கலாம். மெட்டீரியல்ன்றது வந்து எந்த காலத்துல எந்த ஏஜ்ல வேணாலும் நம்ம வரும். பட் வந்து ஃபேமிலி இல்ல சில ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அந்தந்த டைம்ல தான் நம்ம அதை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நினைச்சாலும் இப்ப நம்ம காலேஜ் படிக்கிறப்போ, ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா அது ஃபேமிலி ஆயிடுச்சுன்னா யாராலையும் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அந்தந்த பீரியட்ல இருக்கணும். ஸோ அந்த டைம்ல வந்து இப்ப இருக்க ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாரும் வியூஸோ இல்ல ரீல்ஸோ அந்த மாதிரி தான் போறாங்களே ஒழிய அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அந்த பியர் டு பியர் ஒரு ரிலேஷன்ஷிப்பே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அது எனி டைப் ஆஃப் ரிலேஷன், லவ், ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் மேபி அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா வி அஸ் அ ஹியூமன்ஸ் அது ரொம்ப முக்கியம் இல்ல, லைஃப் லாங் அது கடைசி வரைக்கும் தேவைப்படும். அதனால அது ஓகே ப்ரோ, நீங்க சொன்னதுனால கேக்குறேன். சோசியல் மீடியா இப்ப இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியா வந்து அவங்க இப்ப நிறைய பேர் படிக்கிறத விட்டுட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க நேரத்தை அதுல சோசியல் மீடியாலே செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களோட வளர்ச்சியை வந்து தடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியும் எடுத்துக்கலாம். ஒரு ஒரு இதுல வந்து சிலர் இருக்காங்க வந்து அத வந்து ஒரு 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 ஹாபியாவோ இல்ல வந்து மேபி நம்ம நார்மலா போன் யூஸ் பண்றோம், நம்ம ஆப்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப்போ இல்ல யூடியூபோ யூஸ் பண்ற மாதிரி அதை யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. சிலர் வந்து அதையே அப்சஸ்ட் ஆயிட்டாங்க. ஸோ ரீல்ஸ் எடுக்கணும், அதுல ஏர்ன் பண்ணணும், இல்ல ஏர்னிங்ன்றதை தாண்டி ஃபேம் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மணி ரிலேட்டடா பாக்குறவங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் சிலர் வந்து அதுல கிடைக்கிற ஃபேம் தான் அவங்கள அது அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. நான் 4 இடத்துக்கு போனா என்ன 4 பேர் பார்க்கணும், ஒரு இன்ஃபுளுசரா ஆகணும், நான் 4 ப்ராடக்ட் செல் பண்ணணும், ஏன்னா நான் வெளியில போனா என்ன சில பேர் ரெகக்னைஸ் பண்ணணும், என்கிட்ட வந்து பேசணும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அது எப்படினாலுமே அவங்க வந்து அந்த ஃபேம் எவ்வளவு நாள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபேம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ அது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு லாங் டேர்மா கிடையாது. ஸோ படிப்போ இல்ல மற்ற விஷயங்கள் தான் நம்மளுக்கு இது பண்ணணும். ஓகே ப்ரோ, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க தெரிஞ்சுக்கலாம்? ஐடில இருக்கேன். ஐடில இருக்கீங்க. ஓகே ப்ரோ, நல்லா பேசுனீங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ்.